வணக்கம். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு எங்களுடைய இரவு பாடசாலை மாணவிகள், அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா 2 பேருங்க. ஒருத்தர் பேர் அஸ்வினி, இன்னொருத்தவங்க மீனாட்சி. 2 பேருமே 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. மற்ற மாணவர்களை ஒருங்கிணைச்சு இந்த ஆசிரியர் தினத்தை நல்லா கொண்டாடணும். ஆசிரியர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க மாணவர்களுக்கு அதிகமாக தன்னுடைய எனர்ஜியை குரல் வழியாக, எழுத்து வடிவாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு மாணவனும் மாணவியும் லைஃப்பில் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அந்த ஒரு தினத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய இரவு பாடசாலை மாணவர்கள் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு லீடர்ஸாக இருந்தவங்க இந்த அஸ்வினி அண்ட் மீனாட்சி. என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்க ஆசிரியர்களுக்கு அப்படின்னா, முதல்ல அதாவது ஒரு ஈவெண்ட்டாகவே இதை க்ரியேட் பண்ணுறாங்க. வரவேற்புரை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு அறிமுகம் வைக்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேம்ஸை நடத்துகிறாங்க. முதல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். அதாவது கையில் ஆசிரியர்களுக்கு பலூன்ஸை கட்டி வச்சுருவாங்க. அவங்களுடைய பலூனை அவங்கவுங்க பாதுகாக்கணும், அடுத்தவங்களுடைய பலூனை போட்டு உடைக்கணும். அப்போ எந்த அளவுக்கு அங்கே அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் இல்லையா, தன்னையும் பார்த்துக்கணும், ஆனால் அடுத்தவங்களோட பலூனை போய்ட்டு உடைக்கணும்னா நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதில் ஆசிரியர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க அது மாதிரி கேம்ஸ் எல்லாம் இங்கே விளையாடல. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்க விளையாடிருக்காங்க. பட் இப்போ அதே ஸ்டூடெண்ட் ஆசிரியர்களாக வரும்பொழுது அந்த இடத்துல சூழ்நிலையே வேறவாக இருக்கும். மாணவர்கள் பார்க்குறாங்க, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. 2ஆவதாக ஒரு கேம் வைக்கிறாங்க, ஃபைண்ட் இட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆசிரியரோட கண்களை சிங்கிளாக ஒருத்தராக வரணும், கண்களை மூடிடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி பல பொருட்களை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்க தொட்டு பார்த்துட்டு அதை கைகள் வழியாக உணர்ந்து அது என்ன பொருள்ன்றதை அவங்க சொல்லணும். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக. மாணவர்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சிலர்லாம் ஆசிரியர் ஒரு பொருளை தொட்டுட்டு இதுவாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமான்னு அப்படின்னு அந்த பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அங்கேருந்து மாணவர்கள் சேர்ந்து கமெண்ட்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்துச்சு. ஆசிரியர்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து 3ஆவதாக ஒரு கேம் வைக்கிறாங்க. அதாவது ஒரு தீம் சொல்லிடுவாங்க. அந்த தீமை வச்சு நேர்மறையாக பேசிக்கிட்டே இருக்கும்போது சேஞ்சுன்னு சொன்னாங்கன்னா அதையே தீமை எதிர்மறையாக பேசணும். கொஞ்ச நேரத்தில் வித்தின் சில மினிட்லேயே பார்த்திங்கன்னா திருப்பி நேர்மறையாக பேசுங்க, திருப்பி வித்தின் மினிட்ல எதிர்மறையாக பேசுங்க, இப்படின்னு அந்த கேம் போகும். ஸோ கண்டினியூஸாக எந்த டீச்சர் அதிகமாக ஒரு கான்செப்டை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் லாங் டைம் கொண்டு போகிறாங்கன்னு நல்லா இருந்தது, நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து ஒரு ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே இரவு பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அன்னைக்கு ரொம்ப ஓப்பனாக என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். எந்த ஆசிரியர்களும் பொதுவாகவே இங்கே இரவு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஆசிரியர்களும் மாணவர்கள்கிட்ட இருந்து வர எப்பேற்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தாலும் அவர்களை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த கேள்வி தவறான கேள்வியாக இருந்தாலும் அது அறியாமையிலிருந்து வர கேள்வி, அதை எப்படி சரியாக மாற்ற வேண்டும் என்பது தான் இங்கே இருக்க ஆசிரியர்களுடைய ஒரு பெரிய ட்ரைனிங்காகவுமே இருக்கும். ஸோ அப்போ ஆசிரியர்கள் தினத்து அன்னைக்கு அதே மாதிரியான கேள்விகள் நிறைய வந்துச்சு. ஒரு ஆசிரியர்களும் அவர்கள் கேள்விகள், மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஏற்றாற்போல் அந்த பதிலை கொடுத்தாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த ஆசிரியர் தினம் பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தினம்னு ஒரு பேர் வச்சாலும் ஒரு நண்பர்கள் தினம் மாதிரி இருந்துச்சு. மாணவர்களும் அப்புறமா ஆசிரியர்களும் அவ்வளோ ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக கேம்ஸ் எல்லாம் வச்சு நிறைய கான்வர்சேஷன்ஸ், நல்ல நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க ஆசிரியர்கள்லாம். இதெல்லாம் முடித்த பிறகு ஒவ்வொரு மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு விதவிதமான கிஃப்ட்ஸு, அதாவது காசு கொடுத்து வாங்கின கிஃப்டை விட எல்லாமே கிராஃப்ட் ஒர்க்காக பண்ணாங்க. தனக்கு பிடிச்ச ஆசிரியர்கள், தனக்கு வழிகாட்டின ஆசிரியர்கள். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸே எடுக்கலை, இருந்தாலும் வேறு டீச்சராக இருக்காங்க, வேறு கிளாஸ்க்கு எடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் நாங்கள் சில கிஃப்ட் கொடுப்போன்னு சொல்லி அந்த டேவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட வித்து, அது ஒரு நைட்டில் வேறு ஈவினிங்கில் நடக்குது. அந்த இருட்டு கூடவே அந்த வார்ம் ஒயிட்டில் வெளிச்சம், நிலாவுடைய வெளிச்சம், இதெல்லாம் கலந்து அந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ இதுக்கு இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு
எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா ஆசிரியர் தினத்தை எந்த ஆசிரியரும் தனக்குன்னு கொண்டாடிக்கவே முடியாது, கரெக்டுங்களா? நியாயமாக அது வந்து மாணவர்கள் தான் கொண்டாடணும். எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து இதை மாதிரி நம்ம அலோவ் பண்ணணும். சும்மா வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு மட்டும் வாயில் சொல்ல முடியாது. இன்றைக்கி பல பேர் வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னா எல்லாருடைய முன்னேற்றத்திற்குமே அந்த மூல காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஆகாயி சொல்லி கொடுத்தவங்கலேருந்து +2 படிக்கும்போது சொல்லி கொடுக்குற வரைக்கும், காலேஜாக இருக்கட்டும், ப்ரொஃபஸராக இருக்கட்டும், இந்த ஆசிரியர்கள் தான். ஸோ இவங்க இல்லைன்னா எந்த ஒரு மாணவனுக்கும் சரி மாணவிக்கும் சரி இங்கே வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குமானா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தன்னுடைய எனர்ஜிஸ், உடம்புல இருக்கிற அந்த எனர்ஜியை, ஆற்றலை மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆசிரியர்கள் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும். இன்னும் நல்ல நல்ல ஆசிரியர்கள் பவர்ஃபுல்லான டீச்சிங்ஸ் மூலயமா பல மாணவர்களை உருவாக்கணும். சரித்திரத்தில் ஒவ்வொரு மாணவன் மாணவியுடைய பேரை ஒரு பெரிய லிஸ்ட்டில் சேர்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்கள் அந்த முயற்சி தான் இருப்பீங்க. எங்களுடைய இரவு பாடசாலை ஆசிரியர்கள் அந்த முயற்சியில் தான் இருக்கிறாங்க. அண்டு இங்கே இருக்க மாணவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆசிரியர்கள் வந்து கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.